இன்றைக்கி தலைவாழை விருந்தில் ஒரு சத்தான உணவு செய்ய போகிறோம். அதான் உளுந்தங்களி. அதுக்கு தேவையான பொருள் கருப்பட்டி, உளுந்த மாவு. இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பிஞ்சு தான் உப்பு போடணும். அப்போ தான் அந்த இனிப்பை தூக்கி சாப்பிட கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நல்லா நீக்கலாகவே ஃபஸ்ட்டு தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை போட்டோம். உளுந்த மாவை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்து கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கோ. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நல்லா மோர் மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே கட்டிப்படாமல் கிண்டணும். உளுந்தங்களி எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவு. இது வெள்ளை உளுந்தங்களி. இது கருப்பு உளுந்தங்களியாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. நல்லா உளுந்த வறுத்து மாவாக பிரித்து கருப்பட்டி போட்டு செய்ய வேண்டியதான். ரொம்ப ஈஸியான வேலை. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். நல்லா சுண்ட சுண்ட கிண்டணும். கட்டிப்படக்கூடாது, அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கணும். கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது களி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. ரொம்ப கெட்டியாகணும் அவசியம் இல்லை, வெந்தால் போதும். இதில் அப்படியே எண்ணெய் ஊற்றணும். சிறுசாக வச்சுட்டு தான் முடிஞ்சிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அல்வா மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியாச்சுன்னா அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கிண்டி கிண்டி ஆஃப் பண்ணிடுறது தான். நேராக அதுவே இறுகிடும். வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. சுவையான களி ரெடி. அனைவரும் வாங்க சேர்ந்து